நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு பண்ணியிருக்கோம். க்ரீம் இல்லாமல், கொக்கோ பவுடர் இல்லாமல், சாக்லேட்டே இல்லாமல் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நாம் இன்றைக்கி டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டை வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தது போலவே அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டு 20 பிஸ்கட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு பிஸ்கட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட்டாக எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 20 பிஸ்கட் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 16 பிஸ்கட் எடுத்தால் போதும். க்ரீம் பிஸ்கட் தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை கொடுக்கும். அதனால தான் நான் க்ரீம் பிஸ்கட்டு எடுத்திருக்கேன். இதை இப்போ நாம் சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன பாக்கெட்டில் கூட சாக்லேட் பிஸ்கட்லாம் வருது, நீங்கள் அது கூட வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போ இதை எல்லா பிஸ்கட்டும் உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது பால் சேர்த்துக்கலாம். நான் 400 ml பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நான் பால் ஆடை எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். க்ரீமுக்கு பதிலாக நம்ம பால் ஆடையை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஏன்னா கெட்டியாகவும் அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தால் நல்லா கெட்டியாக திரண்டு வரும். நம்ம பால் சேர்த்து அரைச்சதுனால இந்த கலரில் தான் இருக்கும். சர்க்கரை பத்தல, அதனால் நான் மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்குறத விட குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த கெமிக்கலும் நம்ம சேர்த்தாமல் நாமளே செய்கிறதுனால ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனா இன்னும் கெட்டியாகும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இன்னும் கெட்டியாயிடுச்சு. இதோடு நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கவர் பண்ணிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு கூட நம்ம மூடிக்கலாம். கவர் பண்ணி தான் தட்டு வச்சு மூடணும். கவர் பண்ணலைன்னா ஐஸ் கட்டி மாதிரி உள்ளார மேலே இதாகிடும். அதனால் கவர் பண்ணி 5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு.
சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடித்து அதே பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். மறுபடியும் நம்ம கவர் பண்ணி மேலே ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். முன்னாடி 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சோம். இப்போ 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஐஸ்கிரீமுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குளு குளுன்னு வீட்டிலே செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.